ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த ஃபேப்ரிக் ஃப்ளவர் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி 3 ஹேர் அக்சசரிஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஹேர் அக்சசரிஸ் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேலேயே காட்டியிருக்கேன். அதோட நேம்ஸும் நான் சைடில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க சில ப்ராடக்ட்ஸ் நான் டேகும் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹைப்பும் கொடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் செய்ய போகிற ஹேர் கிளிப்ஸ்க்கு மெயினான மெட்டீரியல் அந்த ஃபேப்ரிக் பெட்டல்ஸ் தான். ஸோ இந்த ஃபேப்ரிக் பெட்டல்ஸ் லேசர் கட் பண்ணின ஃபேப்ரிக்ஸு. ஸோ பாலிஸ்டர் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் ரெடிமேடாக கட் பண்ணி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்கும் அண்ட் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இன்றைக்கி இந்த ஃபேப்ரிக் பெட்டல்ஸை 2 விதமாக ஃபோல்டு பண்ணி ஹேர் அக்சசரிஸ் மேக் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் இப்போ நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு நீடில் எடுத்து அதில் நூல் கோத்து நாட் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் ஃப்ளவரை எடுத்து ஜிக்ஸாகாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த லென்த் வைஸ் நீங்கள் ஜிக்ஸாகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடிச்சுட்டு நம்ம ஊசியை கொஞ்சம் அந்த ஒரு கார்னரில் ஒரு பெட்டல் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கார்னரில் நீங்கள் அதை குத்தி விட்டுறணும். ஸோ இதே ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, நீங்கள் இதே போல் உங்களுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி குத்தி விட்டு சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பெட்டல்ஸ் இத்தனை கவுண்டில் தான் நம்ம பண்ணணுன்ற கணக்கெலாம் கிடையாது. உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் தேவையோ எவ்வளோ பெரிய கிளிப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெட்டல்ஸை நான் இப்போ காட்டுற மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஊசி நூலில் குத்தி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நான் இன்றைக்கி இந்த கிளிப்புக்கு ஒரு 50 பெட்டல்ஸ் கிட்ட நான் கோத்து ஒரு மீடியம் சைஸில் இருக்க கிளிப் மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கிளிப் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ சர்க்குலர் டைப்புக்கு நம்ம இப்படி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓட்டுறதுனா நம்ம நார்மலாக அந்த கார்லண்ட் கட்டுற ஸ்ட்ரிங்ஸ்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் ஷேப்புக்கு நான் இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஊசி நூலில் கோத்து பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கம் ஒட்டி பண்ணுனா அவ்வளோ ஒரு நீட் ஃபினிஷ் வராது. ஏன்னா இது வேறு கிளாத் இல்லையா, அதனால் நான் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 50 பெட்டல்ஸ் கிட்ட ஊசியில் கோத்து எடுத்துகிட்டு அந்த எண்டை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு நாட் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த பெட்டல் கூட ஜாயின் பண்ணி திரும்ப ஒரு நாட் போட்டு விட்டுக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஃப்ளவர் கிடச்சிரும். ஸோ இப்போ நான் ஒரு 50 பெட்டல்ஸ் கிட்ட பண்ணதுனால ஒரு மீடியம் சைஸ்க்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டல்ஸை நம்ம கோத்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகவே நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெட்டல்ஸை இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நாட் போட்டு நான் ஃபைனலாக முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இதோட பேஸ் மட்டும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 2 கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான பேஸும் நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டில் இதை நம்ம எப்படி என்ன கிளிப் அட்டாச் பண்ணி இதை எப்படி டெக்கரேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது சும்மா ஒரு டிக்டாக் கிளிப்புக்கு நான் செய்கிறது. இது இன்னொரு மெத்தடு. ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ணி நீடிலில் நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த பெட்டல்ஸை. ஸோ இப்போ ஃபோல்டு பண்ணாமல் ஜஸ்ட்டு சிக்ஸாக மட்டும் நம்ம அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இந்த பெட்டல்ஸை நம்ம குத்தி விட்டுக்க வேண்டியது தான். ஸோ இது பண்ணும்போது எல்லா சைடும் பெட்டல் வர மாதிரி. ஸோ இப்போ க்ராஸில் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். திரும்பவும் இன்னொரு பெட்டல் போடும்போது அதுக்கு க்ராஸாக வர மாதிரி. ஸோ ஒரு சர்க்கிள் ஷேப் தான் இதுவும். ஆனால் எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி ஃபில்லாக இருக்கணும் இந்த பெட்டல்ஸு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பெட்டல்ஸை நீங்கள் இந்த நீடிலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நம்ம எவ்வளோ பெரிய சர்க்கிள் ஷேப்பில் எவ்வளோ பெரிய கிளிப்பாக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம். பட் இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா ஸோ அந்த பெட்டலோட லென்த் அளவு தான். ஸோ இவ்வளோ தான் அதாவது இந்த சர்க்கிள் இவ்வளோ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது சின்ன சின்ன கிளிப்ஸ்க்கு நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் ஒரு 10 பெட்டல் கிட்ட தான் ஆட் பண்ணியிருப்பேன்.
உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 ஒரு 10 கூட ஆட் பண்ணி நல்லா டென்ஸாக இருக்க ஃப்ளவராக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நாம் நார்மலாக ஒரு குழந்தைக்கு செய்கிற கிளிப் தான் இது டிக்டாக்கு. ஸோ அதுக்காக நான் ரொம்ப வந்து இதுக்கு பண்ணாமல் கொஞ்சம் மினிமமாக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இன்னொரு ஒரு எல்லோ கலரும் செஞ்சேன். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த குந்தன் ஸ்டோன்ஸில் இருக்க ஒரு பேட்ச் ஒர்க்கை எடுத்து அதில் சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கிளிப் அந்த பேஸ் செஞ்சோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து பேஸில் ஒட்டுறதுக்கு ஒரு ஃப்ளவர் மவுண்ட் போர்டு. ஸோ ஃப்ளவர் மவுண்ட் போர்டு தான் ஒட்டணும்னு கிடையாது, சர்க்கிள் போர்டு இருந்துச்சுன்னா அதுவும் ஒட்டிக்கலாம். ஸோ என்கிட்ட இது நிறையா இருக்கிறதுனால நான் இதை ஒட்டிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டரில் நம்ம இந்த கிளிப்பை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு திரும்பவும் நான் கோல்டன் போலன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 பேட்ச் கிட்டே எடுத்து அதை வந்து நான் சென்டரில் இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ எல்லா ஃப்ளவருக்கும் நான் இன்றைக்கி வந்து B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியும் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஒட்டிக்கலாம், அதுவும் நல்லா தான் ஒட்டும். ஸோ இப்போ எல்லா ஹேர் அக்சஸரிக்கான ஃப்ளவர்ஸையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவர்ஸை வந்து நம்ம அந்த கிளிப்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கும் வந்து நான் இன்றைக்கி B7000 க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிளிப்ஸ் வந்து உங்களோட விருப்பங்கள் தான். நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். பட் வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த கிளிப் பேஸில் வேணாலும் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அந்த மெரூன் கலரில் ஒரு ஃப்ளவரு, ஸோ பிக் சைஸ் ஃப்ளவரு, அந்த ஃப்ளவருக்கு வந்து அலிகேட்டர் கிளிப் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அலிகேட்டர் கிளிப் பேஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ரெஸ் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த ஃப்ளவரை வந்து மாட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த க்ரீன் கலர் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து 2 டிக்டாக் கிளிப்பை வந்து நான் பிளாக் கலரில் இருக்கிறத வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம இந்த எல்லோ ஃப்ளவருக்கு வந்து ஒரு ஹேர் பேண்டில் ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட எல்லா 3 கிளிப்ஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 8 hours வந்து நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து எந்த ஃப்ளவர்ஸும் வெளியே வராமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒட்டி உங்களுக்கு ஹேர் அக்சஸரிஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் அக்சஸரிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபோம் ஃப்ளார்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க உங்களுக்கு என்ன ஃப்ளார் வேணும் இல்லை என்ன அக்சஸரி வேணுங்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.